ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பேப்பர் வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் அண்ட் கொஞ்சம் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட்க்கு ரொம்ப கம்மியாக ஒரு 5 to 6 வந்து நம்மளுக்கு இருந்தால் போதும். ஸோ ஏதாவது இந்த மாதிரி ஒரு தின் ப்ரஷ் அப்படின்னா ஏதாவது ஸ்டிக் உடன் ஸ்டிக்கோ இல்லை ப்ரூம் ஸ்டிக்கோ இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இந்த மாதிரி எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் ஸ்டிக் வந்து நம்ம முக்கால்வாசி நிறைய கிராஃப்ட்ஸில் நியூஸ் பேப்பர் கிராஃப்ட்ஸில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஷை வெளியில் எடுத்துகிட்டு ஸோ இந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே நம்ம ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 5 ஸ்டிக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளாட் ஆக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதோடைய இந்த 2 எண்டையும் வந்து ஈவன் ஆக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி அடுத்ததான் நம்ம வந்து இந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி கூட பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கையாலே கூட இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து அந்த 5 ஸ்டிக்ஸுமே பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 4 ஸ்டிக்ஸ் பெண்ட் பண்ணால் போதும். ஒரு ஸ்டிக் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். இப்போ 2 ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இன்னொரு ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப 2 ஸ்டிக்கை இந்த சைடில் எப்படியே வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒட்டிடலாம். க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ நான் வந்து 5 ஸ்டிக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டிக் இந்த மாதிரி சின்னதாக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து அப்படியே டைப் பண்ணுற மாதிரி அப்படியே சும்மா இப்படி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இது இப்போ ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கார்டு மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு ஸ்கொயர் ஒரு 7 இல்லை 8 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ரவுண்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த கலர் பேப்பர் மேலே வச்சு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ அகைன் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை இப்படி மடிச்சுக்க போகிறோம் சின்னதாக. ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட். ஸோ நம்ம வந்து இந்த பேப்பர் ஃபேன்லாம் பண்ணுறதுக்கு எப்படி மாற்றி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங் இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோமோ அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக இதோடைய எண்டு வரைக்கும் இதே மாதிரி நம்ம மாற்றி மடிச்சுக்க போகிறோம். இதை வந்து அப்படியே டேரெக்டாக கலர் பேப்பர்லேயே ட்ரா பண்ணி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கட் அவுட் ஒரு வேஸ்ட்டு கார்டில் ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா அதை வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது இன்னும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இப்போ இதை ஃபோல்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு த்ரெட் எடுத்து இதோட சென்டரில் இதை டைப் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 டைம்ஸ் இதை நல்லா வந்து சுற்றிக்கலாம். நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். அப்புறம் மீதி இருக்க இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கிடைக்கும். இப்போது இதே மாதிரி கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ சேம் கலர்ஸ்லையும் பண்ணலாம், இல்லைன்னா அந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லையும் பண்ணிக்கலாம். இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் ஸ்டோன்ஸோ இல்லை ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி பேர்ல் ஸ்டிக்கர் இருக்குது இல்லை பீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பட்டர்ஃப்ளைஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் இந்த பட்டர்ஃப்ளையை ஒன்று ஒன்றா இதில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பட்டர்ஃப்ளைஸும் ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன பட்டர்ஃப்ளையாக பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பட்டர்ஃப்ளையும் இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பின்னாடி டபுள் சைடு டேப்பை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பின்னாடி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈஸியான வால் டெக்கார் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.